வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, அதாவது நேற்று நயனார் நாகேந்திரன், சரத்குமார், சீமான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மேடையில் இருந்தாங்க. இந்த மேடைக்கான முக்கியம் என்னன்னாக்கா, அதாவது சரத்குமாரோட 72வது பிறந்தநாள். ரொம்ப நாள் அவங்களோட சினி உலகத்தில், அதாவது கலைத்துறையில் வந்துட்டு பணியாற்றிய அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அவர் வந்து அங்கே போயிருந்தார் அந்த ஃபங்க்ஷனு. ஆனால் இங்கே அது ஒரு பேசும் பொருளாகவே மாறிப்போச்சு தமிழ்நாட்டில். அதுவும் தாவேக அரசாங்கம், தாவேக சார்ந்த சில சமூக ஆர்வலர்கள் மாறதானே செய்யும். ஏன் மாறாது? ஏன்னா அவர் எந்த கட்சியில் இருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா, கட்சி சார்ந்து தான் நம்ம பழக்கமே வச்சுக்கணுன்றீங்களா? கட்சி சார்ந்து தான் பழக்கமே வச்சுக்கணும்னு கேட்குறீங்க. இப்போது கட்சி எந்த கட்சியில் இருக்காங்க, ரெக்குவயர்மெண்ட் வச்சு தான் பழகணுமா? எனிதிங் குவாலிஃபிகேஷன் தேவையா பழக்கத்தில்? ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுக்கு ஒரு யார் கூட பழகுறோன்றது தான் நம்மளோட கேரக்டர் முடிவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அரசியலில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறது எல்லாருக்கும் தானே அரசியல், ஒருத்தருக்கு இல்லையே. ஒரு சார்ந்த நபருக்கு அரசியல் பண்ணுறதா இருந்தால் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாது. அவர் அரசியல் பண்ண சொல்லல, நான் பழகுறதுக்கும் அரசியல்வாதி டிஃப்ரெண்ட் இருக்கு. அவர் அரசியல்வாதிங்க, அவர் எல்லாருக்குமே அரசியல் பண்ணணும். இப்போ நீங்கள் யாருக்கு அரசியல் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணுமா? நான் எல்லாருக்கும் பண்ண போகிறேன். பழகிறது என் கூட பழகிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க போங்க. அரசியல் பண்ணுறதும் பழகுறதும் டிஃப்ரெண்ட். அதாவது எனக்கு உயிரினமும் முக்கியம், மனிதனும் முக்கியம். ஓகேவா? ஒரு உயிரினம் என்னை வந்து அடிக்கவும் வரும், அதுக்கு அடிக்கவும் வரும், எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணி தான் நான் அதுக்கும் அரசியல் பண்ணுறேன். மனிதர்களில் சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டர் வந்துட்டு அதாவது கார்ப்பரேட்டுக்காக ஒர்க் பண்ணோம், ஒரு கேரக்டர் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்காக ஒர்க் பண்ணோம். ஆனால் எனக்கு எல்லாருக்கும் நான் சேர்த்து அரசியல் பண்ண போகிறேன். நான் என்னோட கொள்கையில் நான் போகிறேன். மனிதர்கள் எனக்கு வாய்ப்பளிச்சாங்கன்னா நான் அதுக்கான அரசியலை நான் பண்ணுறேன். அதுக்காக எல்லாத்தையும் நான் வெட்டி விட்டுட்டு என்னால் அரசியல் பண்ண முடியாது. அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, ஆனால் என்னை மதித்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் போவாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. தமிழ்நாடு, தமிழ் மகன், ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் யாராக இருந்தாலும் தமிழ் பூர்வக்குடி மக்களுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும். இப்போ அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ன்றதுனால தான் அவர் மீட்டிங் அட்டன் பண்ணாரு அப்படின்னு சொல்கிறீங்க. 100%. சரி, ஓகே. பட் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவரை மதித்து போனார் அப்படின்றீங்க. பக்கத்து சேர்லேயே உட்கார வச்சு பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. நான் வந்து பக்கத்தில் உட்காரோம், கட்டி பிடிக்கிறோம், கையை கொடுக்குறோம், அதாவது அரவணைக்கிறோம். இதில் கலாச்சாரம் பேசுகிறாரு யாரு? சரத்குமார். என்னன்னா அவரே சொல்கிறாரு, இந்த தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, எல்லாரும் தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க, தோக்குறவங்க தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து யார் வேணா எப்போ வேணா ஜெயிக்கலாம். ஓகே. காலத்துக்கு ஏற்ப காலம் யாரை முடிவு பண்ணுதோ அவங்க தமிழ்நாடு ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் இங்க இருக்க யாரையும் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லலை, பட் ஆனால் சீமானியும் தான் சொல்றேன். சீமான் தோத்துக்கிட்டே இருக்காருன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அவரும் ஒரு நாள் ஜெயிக்கணும், தமிழ்நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு இருந்தால் அவரும் ஆட்சி செய்ய தான் போறாரு. காலம் அப்படிதான், காலம் இருக்க போகுது அப்படின்னா அது நடக்க தான் போகுது. கண்டிப்பா. இதுல என்ன மாற்று கருத்து இருக்கு? என்ன மாற்று கருத்து இருக்கு? இதை ஃபர்ஸ்ட் அவர் சீமான் ஆட்சி ஆகணும்னு சொல்லி ஏங்க சீமான் பேசுனது பார்த்தீங்களா? அவர் அரசியல் பேசுறதுக்கு வந்தாரா? இங்கே அவரோட கொள்கையில் அவர் எப்படி இருந்தார்? மற்றவங்களோட கொள்கையை நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் அதுக்கான பேசுறதோ. இப்போ அவர் ஸ்டேஜில் பேசுகிறப்ப அந்த ஃபங்க்ஷன் யாரோடதோ அவர் தான் பேசினார். சரத்குமார் இங்கே பாருங்க, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதாவது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக அவரை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் அங்கே போயிருந்தார். அந்த இடத்துல அவர் போன இடத்துல அவரோட சினி உலகத்தில், அதாவது திரை உலகத்தில் என்ன சாதனை பண்ணார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையிலையும் அவரோட பங்கீடு எப்படி இருந்தது, சொந்த லைஃப்பில் அவர் எவ்வளோ முக்கியத்துவம் தராரு ஒரு உடல் கட்டமைப்புக்கு, அதாவது ஹெல்த்தியான லைஃபுக்கு என்ன, இதை தான் அவர் பேசினார் சீமான். அவர் அதாவது சரத்குமார் அவரை பற்றி அவர் இந்த இடத்துல நானும், அதாவது சரத்குமார் அவரும் ஒன்னா சேர்ந்து நாங்கள் அரசியல் பயணம் மேற்கொள்ள போகிறோம் சொன்னாரா? இல்லை, அது இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, சரத்குமார் அவர் வந்து நிறைய படத்தில் மெகா ஹிட் கொடுத்துருக்காரு, மெகா ஹிட் ஸ்டார் அவர். அது மட்டும் இல்லாமல் திரை, அது என்ன சொல்லுவாங்க, நடிகர் சங்கத்தில் வந்துட்டு தலைவராக இருந்தார், ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. விஜயகாந்த் அவரோட நெருங்கிய நண்பர். ஓகே. உடல் வந்து நல்லா மெயின்டைன் பண்றாரு. 72 வயசுலயும் உடலை பயங்கரமா வச்சுட்டு இருக்காரு. இதை தவிர மக்களுக்கு நல்லது, நீங்க மக்களுக்காக நல்லது பண்றதை பத்தி பேசலங்க. ஏன்னா 72 வயசுல பர்த்டே கொண்டாடுறது, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சு பர்த்டே கொண்டாடி அதுக்கப்புறம் மாலை போடுறாங்க. எப்படி தெரியுமா? 6 அடிக்கு ஒரு மாலை. நீங்க அவரை விமர்சிக்கலாம். நீங்க வந்து 6 அடிக்கு பூ மாலை போடல, பணமாலை போடுறாங்க. நீங்க அதானா நிறைய பேருக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. இவங்களுக்கு காசு மிஞ்சி போயிடுச்சு,
அது என்ன பண்றதுன்னு தெரியல. யார் சீமான் அண்ணன் போட்டாரா? இல்ல இல்ல சரத்குமார் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நான் என்ன கேட்கறேன்னா, இங்க சீமான் அண்ணனை பத்தி பேசுறேன். இங்க வந்து ஒவ்வொருத்தரும் மேடையில இருக்கவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்காக நான் பேச இங்க வரல. இல்ல அந்த ஃபங்க்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன் நான். திரையுலகத்தை சார்ந்த ஒருத்தருக்கு அதாவது பிறந்தநாள் விழா எனக்கு என்னன்னா, அது நீங்க போறீங்க வாழ்த்து சொல்றீங்க ஓகே, பட் ஃப்ரண்ட் ரோல இருந்து பண்ணும்போது டவுட் வரதானே செய்யும். அப்ப சந்தேகத்து பேர்ல நீங்க என்ன வேணா பேசலாம், இது மட்டும் பேச வேண்டியது இல்ல. ஃப்ரண்ட் ரோல இடம் கொடுக்கறது வந்து நார்மலா ஒருத்தங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் முன்னாடியே நான் சொல்கிறேன், அனுபவம் வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வரப்போ தான் நம்ம வந்து எது ரைட்டு தப்புன்னு சொல்ல முடியும். நீங்கள் எல்லாமே யூகிச்சு பேசுகிறதுக்கு வந்துட்டு எல்லாரும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். சாரி, யூகிச்சு பேசல, கண்ணால் பார்த்தது. நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் ரோவில் உக்காந்ததுக்கு யாருக்கு கொடுப்பாங்கன்றது யூகிக்கிறது, ஃப்ரண்ட் ரோவில் உக்காண்டிருக்கிறது வந்துட்டு உண்மை. ஆனால் எதுக்காக கொடுப்பாங்க சொல்கிறது வந்துட்டு யூகிக்கிறது. எதுக்காக அதிகமாக சொல்லி நீங்கள் சொன்னீங்களே நீங்கள் போகலாம், ஆனால் ஃப்ரண்ட் ரோவில் போய் உக்காரலாமா, அப்போ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படி தான் பேசுனீங்க. ஃப்ரண்ட் ரோ சீட் யாருக்கு கொடுப்பாங்க? அதுதான் யூகிக்கிறது, நண்பருக்கு தான் கொடுப்பாங்க. அதுதான் யூகிக்கிறதுன்ற. திரையுலகத்தில் ஒரு இயக்குனர் அவர் திரை வாழ்க்கையிலையும் சாதிச்சிருக்காரு பல படங்கள். அவரோட வாழ்க்கையில் பயணத்தில் சீமானும் சரத்குமாரும் பல இடங்களில் சந்திச்சிருக்காங்க. அங்கேயும் ஒரு நட்பு இருக்குது, அரசியல் தாண்டிய நட்பு. அது அவ்வளோதான். அரசியலில் ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறப்ப அதில் வேற்று கருத்து இருக்குது. ஏன்னா என் வீடை நான் எப்படி கட்டணும்னு இருக்குது, என் தம்பிக்கு எப்படி கட்டணும்னு அவன் தோணும். எனக்கு என்னோட இஷ்டத்தில் நான் கட்டும்போது அங்கே முரண்பாடு இருக்கும். ஆனால் என் தம்பியை யாராவது வெளியில் மாநிலத்துலேருந்து வெளி வீடு பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் ஏதாவது சண்டைக்கு இழுத்தாங்கன்னா நான் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குது. எத்தனை வாட்டி சப்போர்ட் பண்ணி பேசினாரு சரத்குமார்? இங்கே பாருங்களேன், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க, எங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கு. வெளி மாநிலத்துல இருந்து யாராவது வந்தாங்கன்னா தான் நாங்க ரெண்டு பேர் தமிழன்ற ஒரு இடத்துல நாங்க ஒன்னாதான் இருக்க முடியும். நீங்க விட்டு நான் அதுதான் கேக்குறேன், விட்டு கொடுக்கறது இல்ல. எத்தனை வாட்டி விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. எந்த இடத்துல அநியாயம் பண்ண சொல்ல சரத்குமார் கூட வந்து சீமான் அண்ணன் நின்னாரு? அவர் நிக்கல. அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும்? இப்ப நிக்கிறாருல. அநியாயம் பண்ணாங்களா? அதாவது மக்கள் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணாங்களா, இல்ல ஏதாவது மேடையில வந்துட்டு சீமான் அண்ணன் கை கோத்து மக்களுக்கு துரோகம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? அது டீட்டெயிலா உள்ள போய் அது பேர் தான் யூகிக்கிறது இல்ல. அவர் மேலேயே இங்க பாருங்க, ஆட்சி ஆள்றவங்க எங்கேயாவது தவறு நடந்ததுன்னா டைரக்டா ப்ரூஃபோட சொல்லலாம். அப்பதான் மக்கள் அதை வந்துட்டு யூகிக்கிறதுன்றீங்க. நீங்க கூட தான் தளபதியார எங்க யூகிச்சேன் சொல்லுங்க எதுல யூகிச்சேன் சொல்லுங்க. மீடியால சொல்றாங்க, மீடியால வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டால போடுறாங்கன்னு யூகிக்கிறீங்க. ப்ரூஃபோட பேசுறேன். எது சொல்லுங்க, ஆதாரம் சொல்லுங்க. நான் எதை யூகிச்சு பேசுனேன், அதை சொல்லுங்க, நான் அப்ப சொல்றேன் ஆன்சர். அதுக்கு ப்ரூஃப் இருக்கா இல்லையா? என்ன சொன்னேன் நான் பர்சனல் லைஃப் இந்த வீடியோல நம்ம பேசும்போது? அவர் பர்சனல் லைஃப்ல இது வரைக்கும் கேஸா வந்ததுக்கு எதுக்கு ப்ரூஃப் இருக்கு? இது வரைக்கும் எதுக்குமே ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் இல்ல? எந்த கேஸுக்கு? எதுக்குமே ப்ரூஃப் இல்லையே. இப்போ கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க அவர் வரி செலுத்தலன்ட்டு. சொன்னாங்களா இல்லையா? அதை பத்தி பேசியிருக்கேன். அவங்க மனைவி வந்து அது பர்சனல், அதை பத்தி நான் இங்க வந்து பேசல. ஆக்சுவலி எதுலையுமே நான் எந்த ஒரு காணொலியையும் நான் வந்து அவங்க லைஃப் பர்சனல் லைஃப்பை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசலை. ஆக்சுவலி த்ரிஷாவும் இவங்களும் ஒன்றா பயணிச்சிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன் தவிர்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு ஒன்றா ஏன் இருக்கிறாங்க அது தப்பு இல்லை. சரி ஓகே, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா சரத்குமார் நல்லவரோ கெட்டவரோ ஃப்ரெண்டாக இருந்தால் போய் பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம். அவங்களோட வாழ்க்கையில் ஒரே இடத்துல பயணித்தவங்க, அதாவது திரையுலகத்தில். அந்த இடத்துல அவங்களுக்குள்ள இருக்க நட்பு அவங்க மரியாதை செலுத்திக்கிறாங்க. கூப்பிட்டதுக்கு மரியாதை, நல்லதுக்கு கெட்டதுக்குன்னு ஒருத்தவங்க கூப்பிட சொல்ல அவன் நம்ம ஊர் தமிழன் ஃபர்ஸ்ட் அதை நினச்சிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த அவன் என்ன வேணா பண்ணிட்டு இருக்கலாம், அது நம்மளுக்கு கவலையே இல்லை. திரும்ப நீங்கள் என்ன பண்ணாங்க அந்த இடத்துல சொல்லுங்க. அரசியலில் வந்துட்டு இப்போ மக்களை ஏமாற்றி என்ன பண்ணாங்க அந்த இடத்துல? இப்போது திரையுலகத்தில் இருந்துட்டு அரசியலுக்கு போய் மக்களை ஏமாற்றிட்டாங்க. இவரு என்ன பண்ணாங்க எனக்கு புரியல. நீங்கள் சொல்லும்போது ஏதோ சீமான் வந்துட்டு இல்லை சீமானனை வந்து ராஜபக்சே மக்களை ஏமாத்தினா அதை கொள்ளடிச்சு சாகடிச்சு கொண்டு அந்த மாதிரி போட்டவங்க கூட வந்து சுத்துறாரு இப்போ அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, நடிகர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, முக்கால்வாசி பேர் பிஜேபியில் தான் இருக்காங்க. இவரும் சரத்குமார் அவரும் போய் கடைசியாக பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டாரு. சரியா? பிஜேபியில் ஜாயின் பண்ணுறவங்க எந்த நோக்கத்தில் போய் பிஜேபியில் ஜாயின் பண்ணுவாங்க? திரும்பவும் நீங்கள் சொன்னால் நான் என்ன இப்போ அண்ணாமலை இத்தனை எங்கே இருந்தார்? அவர் ஐஏஎஸ் தானே? ஆமாம், ஐபிஎஸ். சரியா? அவர் படித்து ஒரு நல்ல இதில் வந்தார், அந்த இடத்துல இருந்தார். மக்கள் அந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கல, அதனால வெளில வந்தார். ரைட்டா? இப்போது அண்ணாமலை எதையா தப்பு பண்ணாரா? மாட்டினாரா? அவர் மேலே ஏதாவது ஊழல் வழக்கு இருக்கா? இல்லை. ஆனால்
அந்த கட்சி சார்ந்தவங்க யாராவது ஊழல் வழக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்குதுனாக்கா அது அவங்களோட அங்கேருந்து வெளியில் வராங்க. தப்பு நடந்ததுன்னா வெளில வந்துட போகிறாங்க. இவரே வெளியில் வராரு. இப்போ அந்த கட்சியில் இவர் பயணிக்கிறாரு. இவர் மேலே என்ன தப்பு இருக்குது? அதாவது நாம் தமிழர் கட்சியில் வந்துட்டு சீமான் அண்ணன் ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு அது கூட இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே தப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓ ஓகே. இப்போ பிஜேபியில் இருக்கிறவங்க தப்பு, பிஜேபி கட்சி நல்ல நல்ல கட்சி தான் சொல்கிறேன். நான் இப்போ திரும்ப சொல்கிறது என்னன்னா, ஒருத்தருக்கு ஒரு சித்தாந்தம், கடவுள் நம்பிக்கை இருக்குது. எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ஆக்சுவலி. இப்போ சொல்கிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. மற்ற எந்த கட்சி வந்தாலுமே அவங்க வந்துட்டு அதாவது இப்போ இருக்க கட்சி மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. ஓகே. அந்த அந்த மனப்பான்மையில் சில பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் கடவுள் முக்கியம், கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காருன்னு வாங்க. இப்போ அவங்கள வந்து நான் வெறுத்து தூக்கி போட முடியாது அம்மா. ஓகே. அதனால அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்வாங்க. கட்சியும் அதுதான். அண்ணன் தம்பி வேற இருந்தாலும் உனக்கு ஒரு கட்சி இருக்குது, எனக்கு ஒரு கட்சி இருக்குன்னா நீ ஆளை வெறுக்க முடியாதீங்க. அதாவது நான் உனக்கு அண்ணன் தம்பின்ற ஒரு உறவுன்றது எப்பவுமே இருக்குது. தமிழன்ற ஒரு உறவு எப்பவுமே இருக்குது. அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு நான் தமிழ் தேசத்தை பிடிச்சிருக்கு, நான் ஃபாலோ பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு ஒரு சித்தாந்தத்துக்கு பின்னாடி நிற்கிறனால வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் மாதிரி ஒருத்தர் பவர்ஃபுல்லான கேண்டிடேட் யாரை செலக்ட் பண்ணார்? அப்துல் கலாம் எடுத்து வந்தார். அப்துல் கலாமை பிரசிடென்ட்டாக மாற்றினார். இன்னைக்கு அப்துல் கலாம் ஒரு சிறந்த லீடரு. அதுக்கான காரணம் யார்? வாஜ்பாய் தானே. ஆமாம். இப்போ அந்த கட்சியில் இந்த மாதிரி ஒரு லீடரை உருவாக்குனது அந்த பிஜேபி தானே. இன்னைக்கு இருக்கவங்க தப்பு பண்ணுறாங்க, ஆனால் அந்த கட்சியை வந்துட்டு பயணித்தவங்க சில பேர் நல்லவங்களும் இருந்திருக்காங்க. அதாவது கேரியரில் அந்த அதாவது அந்த கட்சி சார்ந்தவங்க எல்லாரையும் நம்ம அதாவது எல்லாரையும் ஒரே இதில் வந்துட்டு கண்மூடித்தனமாக தப்பு தவறுன்னு சொல்ல முடியாது. அந்த கட்சியில் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, அது வந்ததுன்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் எங்களோட கொள்கையில் இருக்குது. நாங்கள் அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணலை. ஆனால் சில பேருக்கு அந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, அதனால் அந்த மனுஷனை நான் வெறுக்க முடியாது. அவங்க வந்தாங்கன்னா ஆபத்துன்னா அதை எதிர்த்து நான் கொள்கையில் தான் போட்டிட்டு போட முடியும். அந்த மனுஷன் சீமானனை வெறுக்க சொல்லி தான் இங்கே சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க அது நார்மல்னு, நாங்கள் சொல்கிறோம் அது நார்மல் இல்லைன்னு. இப்போது நீங்கள் நார்மலாக யாரும் எப்படின்னு தெரில, ஒரு பார்ஷியலாக பார்க்காம நடுநிலையாக நின்று ஒருத்தங்க பார்க்குறாங்கன்னா அதை நார்மலாக பார்க்க முடியாது. ஐயோ, நடுநிலையிலேருந்து பார்த்தாங்கனாக்கா அதை நார்மலாகவும் பார்க்க மாட்டாங்க, நல்லதாகவும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு மனுஷனாக போட்டு முடிச்சிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட்லேருந்து பார்த்தா தான் அது கெட்டதாக உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி இல்லை, நாங்கள் கெட்டதாகவே பார்க்கலையா. அதை இப்போ நீங்கள் டவுட் பேசுறது அதுதாங்க டவுட்டுன்றது கெட்டது இல்லையே. நீங்கள் என்னன்னா ஒரு ஸ்டெடியாக போகிறவங்களுக்கும் டவுட்டில் போகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸ்டெடியாக போகிறவங்க ஒன்று வின் பண்ணுவாங்க இல்லை தோப்பாங்க. டவுட்டில் போகிறவங்க கன்ஃபியூஸ் ஆகி நின்றுவாங்க நடுவில். அதுதான் பண்ணுறேன். அது நீங்கள் அப்படி இருக்கீங்க, அது நீங்கள் அப்படி இருக்கீங்க, பண்ண வைக்கிறீங்க. அந்த திங்கிங் வர வைக்கிறீங்க. அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அதாவது மக்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு இல்லை, நீங்க திங்க் பண்ண வைக்கிறீங்க. அந்த திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால திங்க் பண்ண வைக்கிறீங்க. இப்போ கேரளால இருங்க, ஒரு நாள் ஸ்டாலின் கிட்ட பேசுறீங்க, ஒரு நாள் உதயநிதி கிட்ட போய் பேசுறீங்க, ஒரு நாள் சரத்குமார் கிட்ட போய் பேசுறீங்க, இதுக்கப்புறமேட்டு யார்கிட்ட போய் பேசுவீங்கன்னு தெரியாது. இப்படிலாம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு நான் மனுஷங்களை மதிக்கிறேன் அப்படின்றீங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? யாரு கூடயும் பேசக்கூடாதுன்றீங்களா? டவுட் வரதானே செய்யும். இப்போ பேசக்கூடாதா? அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இங்கே யார்கிட்டையும் பேசக்கூடாதா? எதிர்கட்சி யார்கிட்டையும் அப்படி என்ன பேசுவாங்க? இப்போ மேடையில் பிறந்தநாள் விழாவுக்கு வந்தாங்கப்பா, அதனால வரக்கூடாதா? என்ன ஆக போகுது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரக்கூடாதா? என்ன ஆக போகுது? ஏங்க நீங்கள் என்னங்க இப்போ பேசுகிறீங்க? எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, நான் அவரை கூப்பிட்றேன், வராங்க போகிறாங்க. இது கட்சி அப்பாற்பட்டு. அதாவது திரும்ப சொல்கிறேன், இவங்க ரெண்டு பேருமே கட்சி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அரசியல் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க திரையுலகத்துல இருந்து பயணிச்சவங்க. ஓகே. அவங்க கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஒருத்தருக்கு நட்பு இருக்கும், ஒருத்தரோட அதாவது வாழ்க்கையில் அவங்க ரெண்டு பேரும் எத்தனையோ இடத்துல சந்திச்சிருப்பாங்க. நம்ம சரத்குமார் ஃபங்க்ஷன் அவரை தள்ளி வச்சிருவோம். நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல, அவர் எந்த கட்சியில் இருக்காரு? எங்க ஃபர்ஸ்ட் அதிமுகவில் அவர் பயணிச்சவர். அவர் சரத்குமார் கூப்பிட்டுருக்காரு அந்த கட்சியில், சரிங்களா? அந்த கட்சியில் அவங்க இருந்திருக்காங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேர் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அந்த இடத்துல உங்கள் கட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுங்க, வாங்க, நான் பிஜேபி எனக்கு ரொம்ப தோஸ்துங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேங்க, பயணிக்கிறேங்க. நம்மளுக்கு கேட்கல. எதிர்த்து பேசி குரல் கேட்கலையா உங்களுக்கு? சீமானண்ண பிஜேபி எதிர்த்து பேசி கேட்கலையா? நீங்கள் அதுதான் கேட்குறேன். மேடையில் ஏறும்போது இருக்கிற அவங்க பண்ண தப்பெல்லாம் அடுக்கி அவங்க மேலே இருக்க குறைய சொல்கிறாரு. ஆனால் பப்ளிக்கில் ஒருத்தரை சிங்கிளாக பார்க்கும்போது அதெல்லாம் மறந்துடும் அப்படின்றது. மறந்துடும் சொல்லி எங்கேயோ சொன்னாரா மறந்துடணுன்ட்டு?
அப்புறம் மறக்காமையா மறக்கணும்னா சொல்லல, எங்கேயாவது கட்டி பிடிக்கிறது, கை ஏங்க திரும்ப சொல்றேனே, ஒருத்தரோட அரசியலை எங்கேயும் அவர் மறக்கலன்னு சொல்லலை. இந்த மேடைன்றது வந்து அரசியல் மேடை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, உங்க மதத்தை வந்துட்டு நீங்க மதிப்பீங்க, ஆனா மதத்தை எங்க எடுத்துட்டு வருவீங்க, எது வரைக்கும் எடுத்துட்டு வருவீங்க? ஒரு மினிட், நீங்க மதத்தையும் இல்ல 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 இல்ல, அதுவும் இதுவும் சித்தாந்தம் தான். இல்ல அப்படி இல்லவே இல்லை. ஒரு நிமிஷம். ஏன்னா நீங்க மதமா போயிட்டு நீங்க கும்பிடும் போது, நீங்க சாமி கும்பிடும் போதோ இல்ல வழிபடும் போதோ அந்த இடத்துல நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, தப்பா வழிபடுறீங்க, தப்பா சாமி கும்பிடுறீங்க, தப்பா ஏதோ ஒரு வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அது யாரையும் பாதிக்க போறது இல்லை. ஆனா பாலிடிக்ஸ் பண்ணும்போது தப்பு பண்ணீங்க வச்சுக்கோங்க, அது பொதுமக்களை பாதிக்கும். நான் சொல்லட்டுமா, நீங்க சொன்னீங்களே பாதிக்காதுன்னு, நான் ஒன்று சொல்லட்டுமா இதெல்லாம் பாதிக்கும்? சொல்லுங்க. இப்போ சில பேர் வந்துட்டு ஆடை வெட்டுறாங்க, பலி கொடுக்கணுன்றாங்க, கடவுளுக்கு கோழியை பலி கொடுக்கணுன்றாங்க. ஓகே, இப்போ அந்த உயிரினத்துக்கு பாதிப்பு வருதா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், கறிக்கு சாப்பிட்றதுக்குன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் சும்மா வந்துட்டு பலியாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெட்டுறீங்க, பாதிப்பு வருதா இல்லையா? சில டீம் இருக்குது, அவங்களுக்கு மிருகத்தை துன்புறுத்தவே கூடாதுன்னு ஒரு மதமும் இருக்குது இந்த உலகத்தில். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தருக்கு பாதிப்பு வரும். இங்கே மதன்றது வந்து பிரித்து வச்சிருக்கு மக்களை, ஆனால் அதையும் தாண்டி ஒன்றா சேரணும்னா மனிதன்றது தேவையே இல்லையா? இல்லை பிரிச்சுட்டு இருக்கணுமா? நீங்க எதையோ கம்பேர் இல்ல 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 புரியல. இது ஒரு சித்தாந்தம் தான். ஏன்னா எனக்கு என்ன புரியலன்னா, பாலிடிக்ஸ்ல வந்து அரசியல் மேடையில அரசியல் பண்ணணும், மற்ற மேடையில அப்படி இல்லையே, பிறந்தநாள் மேடையில பிறந்தநாள் கொண்டாடணும். நீங்க திரும்ப என்ன சொல்றீங்க? சொன்னீங்க அரசியல் மேடையில ஏறும்போது ஏதாச்சும் தப்பு பண்ணா அது வந்து அவரை மட்டும் பாதிக்காது, அது மற்ற எல்லாரையும் பாதிக்கும், பாதிச்சிரும், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மக்களுக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ அது அவர் அரசியல் விட்டு வெளியே அந்த மேடையை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் மக்களை பாதிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. சரி ஓகே, இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். கம்யூனிஸ்டோட சித்தாந்தம் என்னது? பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றது. கார்ப்பரேட்டுக்கு எதிர்த்து என்னது? கம்யூனிஸ்டோட சித்தாந்தமே கார்ப்பரேட். அதாவது மனிதனை ஒரு மதிப்பு இல்லாம கையாடும் கார்ப்பரேட்டை எதிர்த்து. அப்படியா? எடுத்து பாருங்க, எனக்கு தெரியாது. அவங்களோட சித்தாந்தத்துல அந்த கார்ப்பரேட்டுக்கு ஆப்போசிட் தான். அதாவது ஒரு கரெக்டான ஊதியம் இருக்கணும் ஒரு உழைப்புக்கு. அப்ப நான் அவங்களே நம்ப மாட்டேன். திரும்ப நான் நீங்க உங்க மைண்டுக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். சீமான் அண்ணன் எங்கேயாவது போய் ஜாயின் ஆனாரா? இல்லை. அதாவது இது அரசியல் கொள்கைன்னு ஒன்று வகுக்கிறது யாருன்னா மனுஷன். நான் என்னோட கொள்கையை நான் வகுக்கிறேன், அப்போது உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வகுக்க மாட்டேன். எனக்கு ஒன்று இருக்கும், அதில் கட்டுப்பாடுகள் சில இடத்துல மனுஷன் இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல அப்படிலாம் நல்லா இருக்க முடியாதுன்னு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கொள்கை ஒன்று இருக்கும், எனக்கு பிடிச்ச கொள்கை ஒன்று இருக்கும். தமிழ் தேசிய கொள்கையில் நிறையா பேருக்கு இங்கே முரண்பாடு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இங்கே 20 லட்சம் பேருக்கு தான் தமிழ் தேசியம் பிடிக்குது இந்த எலெக்ஷனில். அப்போ 8.5 கோடி நம்ம தமிழ்நாட்டில் 8.5 கோடி மக்கள் இருக்காங்க. 5.5 கோடி மக்கள் கிட்ட ஓட்டு அரசியல், அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருந்தது இந்த தடவை. ஆனால் ஆப்போசிட்டாக எத்தனை ஓட்டு இருக்கு பாருங்க தமிழ் தேசத்துக்கு எதிர்த்து. இப்போ நான் இவங்களை வந்துட்டு என்ன, அதாவது இவங்களெல்லாம் நான் எதிர்த்துட்டு நான் எங்கே இருப்பேன்? எனக்கு எல்லாரும் முக்கியம் தானே. நான் என் அரசியலை இவங்களுக்கு புரிய வைக்கணும்னா நான் எங்கேருந்து புரிய வைப்பேன்? யார் மேடையில் ஏறி நான் புரிய வைப்பேன்? அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நான் யாருன்றதை எங்கே போய் காட்டணும்? நான் அதுதான் கேட்குறேன்னே. நீங்கள் அரசியலை எப்படி புரிய வைப்பேன்னு கேட்குறீங்களே, அதுதான் எப்படி புரிய வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மேடை ஏறி திட்டுறீங்க, திரும்ப திரும்ப இதுதான் எப்படி புரிய வைப்பீங்க? திரும்ப திரும்ப நீங்க ஒரு விஷயம் தவறு நடந்ததுன்னா திட்டுவோம், அரசியல் மேடையில ஏறி பேசுவோம். தவறு பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து ஓட்டு அரசியல் வரப்ப அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, அவங்கள்ட்ட கொடுத்தா திரும்ப திரும்ப தவறு தான் நடக்கும், அவங்களுக்கு சொன்னா புரியலன்றோம். இன்னைக்கு காவேரி நதி பிரச்சனைக்கு சொல்யூஷனே கொடுக்க முடியல. நான் கேட்ட கொஸ்டின் தப்பா? நீங்கள் கரெக்டாக தான், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தோணுதல், அதாவது எதுக்குறாங்க ஆனால் ஒன்றா பேசுகிறாங்க, அது கரெக்டாகவே உங்களுக்கு செட் ஆகலான்றாங்க. அரசியலில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தப்பு. ஏன்னா நீங்கள் எப்படி அரசியலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அது மேபி உங்களுக்கு அது மெச்சூரான மைண்டாக இருக்கலாம்.
எனக்கு அரசியல் அப்படின்னா அரசியலும் வாழ்க்கையும் ஒண்ணு. இப்போ ஓகேவா? அரசியலும் வாழ்க்கையும் ஒண்ணு. ஓகேவா? வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற யாராச்சும் தப்பு பண்றாங்க அப்படின்னா தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம், சரியா? ஆனா கேட்காம நான் அப்படிதான் பண்ணுவேன், இது என் வாழ்க்கை, இது என் வாழ்க்கை, நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்கள அவாய்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ அவங்க வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறாங்க, நம்மளை கெடுக்கல. இல்லை சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறாங்க, என்ன ஒன்றும் கெடுக்கல, ஸோ கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த வாழ்க்கையில் தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்க கூட நான் சேரும்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை அவங்க கூட வச்சு தான் பார்ப்பாங்க. அவங்களோட நடவடிக்கையும் என் நடவடிக்கையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க. அவங்களோட தப்பு இல்லை, அது என்னோட தப்பு. ஏன் மனுஷன்டா, அதை அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா யாரும் அனுப்பா? தப்பு பண்ணுறவங்க கூட யாரும் நிற்க வேணாம். ஸோ இப்போ 20 லட்சம் பேருக்கு தவிர்த்து எல்லாரும் இங்கே தப்பு பண்ணுறாங்களா? நான் மக்களை சொல்லவே இல்லையே, அரசியல் பண்ணுறவங்க தானே. ஆனால் நீ என்ன சொன்னீங்க, எல்லாருக்கிட்டையும் அரசியல், நீ எல்லாருக்கிட்டையும் அரசியல் வாழ்க்கை கூட அரசியலை கம்பேர் பண்ணோ. முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து இருக்காங்களா? ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நீங்க ஆக்சுவலா மதத்தை எத்தனை வரவே முடியாது. இல்லைங்க, நீங்க கொள்கையில, அதாவது தமிழ் தேசியன்ற கொள்கை, நீங்க வாழ்க்கை முறையை பாலிடிக்ஸ் கூட கம்பேர் பண்ணலாமே தவிர மதத்தை கொண்டு வரவே முடியாது. மதம்லாம் அது வேற, அது நீங்க எடுத்தீங்கன்னா அது டீப்பா வேற மாதிரி. சரி, ஓகே. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இங்க எல்லாரோட சேர்ந்து தான் பண்ண முடியும். அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரை பிரித்து வைக்க முடியாது. மத சார்ந்து சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அரசியலில் சார்ந்த ஒரு கொள்கை இருக்கும். இந்த இடத்துல அரசியலில் நீங்கள் வச்சிருக்க கொள்கையிலேயே எல்லாரும் இருக்கணும், இல்லைனா ஒதுங்கி போகணும்னு நினச்சா உங்களால் அரசியலே பண்ண முடியாது. சரி, ஓகே. நான் என் மைண்ட்லேருந்து தான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் அது அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் இல்லை. போன வருஷம் ஓட்டு, அதாவது 5 வருஷத்தில் ஒரு தடவை மக்கள் வந்து மாறி மாறி ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக, இப்படி தான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் தாவேக்கன்ற ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு? ஒரே ஒரு முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்க. அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம், எங்களுக்கு அதெல்லாம் கவலை இல்லை, ஒரு மாற்றம் வேணும். அதுவும் தப்பு தான். இல்லை, இப்போ இந்த மக்கள் கூட நீங்கள் இருக்கவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து வேற உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. இங்கே நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, இவங்க தப்பு பண்ணுறாங்க, நான் வேற உலகத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த உலகம் வந்து சீமான் அண்ணன் காமிச்ச உலகம் தான். ஓகேவா? ஆமா, சீமான் அண்ணன் எதிர்பார்க்குற உலகம், அந்த உலகத்துக்குள்ள தான் போகணும்னு நினைக்கிறேன். நானா எந்த உலகத்தையும் உருவாக்கல. சீமான் அண்ணன் எதிர்பார்க்குற உலகம் இல்ல. ஒண்ணு சீமான் அண்ணன் பேசும்போதும் சொல்லும் போதும் அவர் சொல்றதை வச்சுதான் நான் என் உலகத்தை உருவாக்குனேன். ஐயோ, நாங்க தான் சொல்றேன்ல, அந்த உலகத்துல திடீர்னு என்ன ஆகுது, வேற ஒரு மூஞ்சி வருது. இப்போ இப்படி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஆஸ்திரேலியா போகிறீங்க வைங்க, சரிங்களா? ஓகே. ஆஸ்திரேலியா கண்ட்ரோலாக பிரைம் மினிஸ்டர் அந்த மக்கள் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போது மோதின்றவர் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, சரிங்களா? அந்த ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் மோதியை வரவேற்கிறாங்க, சரிங்களா? அவரை ஒதுக்கி நான் அரசியலே பண்ண முடியாது, அதாவது பாலிடிக்ஸே பண்ண முடியாது ஆஸ்திரேலியாவில், தெரியுமா? ஆமாம். ஏன்? இந்தியன் முக்கால்வாசி பேர் ஏன் சரி ஏன் எனக்கு இந்தியனை விட்டுட்டு ஏன் நல்லா ஆஸ்திரேலியா தனியாக பாலிடிக்ஸ் பண்ண முடியாது? ஏன்? ஹியூஜ்லி பாப்புலேட்டட் 2 பில்லியன் பீப்புள் இந்தியா இருக்காங்க. சரி, ஓகே. மக்கள் வெறும் அது மட்டும் தானா? இந்தியாவை ஒதுக்கிட்டு இந்தியா ஒதுக்கலைங்க, எனக்கு நான் மோடி இருந்தானா நான் அங்கே வரமாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்க சொல்றீங்க. இப்போ ஆஸ்திரேலியா இப்போ பிரைம் மினிஸ்டர், நீங்க வந்து ஒரு ஆஸ்திரேலியா போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல இருக்க ஒரு தலைவரை ஆஸ்திரேலியா வந்துட்டு கூப்பிட்டு அவங்கள மரியாதை செலுத்துது. ஆனா நீங்க சொல்லலாம்ல, இப்போ நான் உன்னை கேட்கலாம், நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்து நீங்க போறீங்களா உங்க ஊரு? நான் அரசியல் பண்ணல. இப்போ புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? நான் அவரை எதிர்த்து அரசியல் பண்ணல. யாரை எதிர்த்து? நான் மோடிஜி எதிர்த்து அரசியல் பண்ணல. அரசியல் நீங்க மோடிஜி எதிர்த்து இல்ல, உங்களுக்கு சில சித்தாந்தம் பிடிக்கல. ஆமா. ஆனா அவங்களோட தானே உறவு வைக்கிறாங்க ஆஸ்திரேலியாவும். ஆமா. அப்ப ஆஸ்திரேலியாவே ஒதுக்குவீங்களா? நான் கேக்குறேன். இந்தியாவிலே இருக்க கூடாது. அப்படி பார்த்தா ஆஸ்திரேலியாவே நீங்க ஒதுக்கல. நீங்க கேக்குற क्वेश्चन பார்த்தா நான் இந்தியாவிலே இருக்க கூடாது. அதாவது மனுஷனோட வாழ்க்கையில எல்லாரோடையும் சேர்ந்து தான் அரசியல் இல்ல வாழ்க்கையை நடத்த முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாயிடும். எல்லாரோட சேர்ந்து தான் பண்ண முடியும் அரசியல். ஒதுக்கி வச்சு அரசியலே வாழ்க்கையில பண்ண முடியாது. அதுக்கு நீங்க பண்றதுக்கு நித்யானந்தா மாதிரி ஒரு தனி உலகத்தை தேடி தனி தீவுல போய் உக்காரணும்.
தமிழ்நாட்டில் மக்களை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதாவது மக்களை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா இங்கே முக்கால்வாசி திரையரங்குல மூலிமா உள்ளே போய் தான் மாற்ற முடியுது. அவங்கள கவர்ந்து நடித்து பண்ணாதான் மாறுறாங்க. எம்ஜிஆர் காலகட்டத்திலேருந்து ஜெயலலிதா காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி அதே உதயநிதி துணை முதலமைச்சராக வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் ஒரு இடத்துல போட்டுட்டு வந்தார் ஆக்டிங் ஸ்கில்ல. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் இருக்காங்க. இப்போ நான் அந்த மக்களோட நான் மக்களாக மாறணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு இங்கே நான் சித்தாந்தத்தை மட்டும் வச்சு தமிழ் தேசத்தை மட்டும் நான் சொல்லி அதை கேட்டு வர்றதுக்கு சிந்திக்கிற அளவுக்கு மக்கள் இல்லை. அது ஒரு ஃபியூ கம்மியான மக்கள். சொல்கிறதும் சிந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. பேசியிருக்கோம், நானும் என்னோட சைட் ஆஃப் பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கேன், நீங்கள் உங்கள் சைடில் இருக்க பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க. என்ன இதில் எது தப்பு கரெக்டுன்னு மக்கள் தான் முடியும். ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு விஷயம். இப்போ நம்ம சீமான் அண்ணனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். யார்? சரத்குமார் சீமான் அண்ணன். ஓகே, இப்போ புதுசாக ஒருத்தர் உள்ள என்ட்ரி இருக்கார், தனுஷ், ஆக்டர் தனுஷ். என்ன என்ட்ரி கொடுத்துருக்காரு? திருவள்ளூரில் இன்றைக்கி ஒரு ரத்த தான முகாம். ஓகே, சரிங்களா? அது இவங்களோட ஃபேன்ஸ் பேசிஸில் வந்துட்டு ரத்த தானம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல இவர் வந்துட்டு எல்லாருக்கும் நிதி உதவி ஏதோ பண்ணியிருக்காரு. பண்ண சொல்ல ஒரு ஃபேமிலியாக வராங்கன்னு வச்சிங்களேன். குழந்தை காலில் விழுது, அப்பா காலில் விழுறாரு, அம்மா காலில் விழுறாங்க, இவர் காலில். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, இந்த ஜென்ரேஷன் இல்லை நீங்கள் சொல்லும் போதே தெரியுது, குடும்பமாக வந்து விழுறாங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான் இருக்கும். பெய்டு வெர்ஷன் ஓகே இருக்கட்டுமே, பெய்டு வெர்ஷனாகவே இருக்கட்டும். இப்போ காசுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுது? அவங்க காலில் விழுறாங்க. அதாவது அவங்களோட டிக்னிட்டி, அவங்களோட சுயமரியாதைன்ற ஒன்று இருக்குது, அதையெல்லாம் விட்டுடுறாங்க இந்த மக்கள். அப்படிதான் கவர்மெண்ட் அப்படி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விட்டுடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மக்களுக்கு நான் அரசியல் பண்ணணும், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த மக்களுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அவங்க வந்து 5ல் வளையாது, 5ல் வளையாது, 50ல் வளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. இங்கே 15 வருஷமாக அரசியல் பண்ணி 20 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்க முடியலன்னு நினைக்கிறது இல்லை. இங்கே விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனு மாற்ற முடியல. இந்த 20 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, இதெல்லாம் புது ஜென்ரேஷன் ஓட்டு, அதில் ஃபில்டர் ஆகி வந்திருக்கு பாதி, அவ்வளோதான். இது பழைய காலத்தில், அந்த காலத்தில் வந்துட்டு இந்த சினிமா உலகத்தில் மூழ்கி அப்படியே இப்போவும் இருக்காங்க, உயிரை விடுவாங்க. காலில் விடுற ஜென்ரேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணி வச்சு எங்கேயாச்சும் ஒரு வெளிநாட்டில், ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸில், சரியா, ஓகே, நீங்கள் போயிட்டு ஒரு பேக்கெட்டில் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக கை காலெல்லாம் விழுந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான் சொல்கிறேன், காசு கொடுத்து உழவு வைக்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது? அந்த மக்களை எப்படி ஈஸியாக தேர்ந்தெடுக்கலாம்? நம்ம நாட்டில் நல்லவங்களை தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். அதாவது சுயமரியாதையாக வாழக்கூடிய மக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னாக்கா நாம் தமிழர்கிட்ட தான் போய் நிற்கணும். அதாவது நீங்கள் காசு கொடுத்து காலில் விழுற கூட்டத்தை தேர்ந்தெடுக்கணும்னாக்கா நீங்கள் டிவிகே கிட்ட போகலாம், சினிமா தேட்டராண்ட போகலாம், டிஎம்கே கிட்ட போகலாம், ஏடிஎம்கே கிட்ட போகலாம், கம்யூனிஸ்ட் கிட்ட போக முடியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் வந்து யார்கிட்ட நம்ம போய் கடைசியாக விழுவாங்க? பெரிய பெரிய தலைங்ககிட்ட போய் வந்துடுவாங்க ஒரு சர்வைவலுக்காக. அந்த இடத்துல கூட சீமானண்ணா இது வரைக்கும் போனதில்லை. இந்த மக்களுக்கு நம்பி நின்றுட்டு தான் இருக்காரு. இன்றைக்கும் இடைத்தேர்தல் வரும் அந்த இடத்துல. சரி, இந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு இடத்துல நம்ம புரிய வைக்கணும், நான் எல்லாருக்குமானவன், அதாவது தமிழ் தேசியன்ற கொள்கைன்றது எல்லாருக்குமானது. அந்த அரசியலை எடுத்துகிட்டு வரணும், எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். நம்புவோம், பார்ப்போம். பார்க்குற மக்களுக்கு ஏதாவது தவறாக நாங்கள் ஏதாவது பேசியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் பாய்.